ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விளாகில் மதுரை ஃபேமஸ் தண்ணி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சில பேர் சட்னியில் தேங்காய் இல்லாமல் அரைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தேங்காவே வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சட்னிலாம் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக சட்னி அரைக்கிறத விட இது கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். பல்லாரி வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 பெரிய பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த சட்னியில் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. வெங்காயமும் பொட்டுக்கடலை மட்டும் தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட அளவுகளை பொறுத்து வெங்காயமும் பொட்டுக்கடலோட அளவும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். நீங்கள் இந்த சட்னிக்கு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 2ஓ 3ஓ கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் நீங்கள் வதக்குனா போதும். வதக்கிட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொட்டுக்கடலை நீங்கள் 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா நான் என் கையில் 2 தடவை போட்டிருக்கேன். அதாவது 2 குழிக்கரண்டி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டா போதும். நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே கையிலே தான் போடுவேன். ஸோ என் கையில் 2 டைம் எடுத்து போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி பல்லாரி வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த பெரிய வெங்காயம் வேணாம்னு நினைக்கிறவங்க சின்ன வெங்காயம் கூட 20 வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த சட்னியில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். நீங்கள் பச்சை மிளகா அல்சர் இருக்கவங்களாம் பச்சை மிளகா வேணாம்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகா கூட நீங்கள் சேர்த்து இதே மெத்தடில் நீங்கள் அரைச்சிக்கலாம். நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிட்டோம்னா லாஸ்ட்டாக பொட்டுக்கடலை சேர்த்துட்டு அரைச்சிட்டோம்னா ஈஸியாக சட்னி ரெடி ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி கெட்டியாக தான் இருக்கும். நம்ம பொட்டுக்கடலை வச்சு அரைச்சிருக்கிறதால இந்த சட்னியில் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி சேர்த்துருக்கதால நீங்கள் உங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா தான் ஸ்டார்டிங்லேயே காரம், பச்சை மிளகாவோட காரம், இஞ்சியோட காரம்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் தண்ணி ஊற்றும் போது அது கரெக்டாக பேலன்ஸ் ஆகிக்கும். சாப்பிடும்போது கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 பேருக்கு இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயமோட அளவு, பச்சை மிளகாய் அளவு பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டேன். நல்லா இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிட்டு நம்ம சாஃப்டான இட்லியில் ஊற்றி அதை ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இஞ்சி வெங்காயமோட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நம்ம நார்மலாக தேங்காய் சட்னி அரைக்கிறது காட்டிலும் இது கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.